நமக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா சீக்ரெட்டும் யார் ஹேண்டில் பண்ணுறா அப்படின்னா ப்ளூட்டோ அப்படிங்கிற ஒரே ஆள் தான். அந்த ஒரே கிரகம் தான் இவ்வளோ விஷயத்தையும் பார்த்துக்குது. நம்ம எப்படி வேதிக் ஆஸ்ட்ராலஜியில் சனி பயிற்சிக்கு எவ்வளோ முக்கியத்துவமான இடம் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் வந்து நம்ம ப்ளூட்டோவுக்கு வந்து ஒரு முக்கியமான இடம் கொடுத்தே ஆகணும். ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கும் இல்லையா, அந்த ஈவெண்ட்ஸுக்கும் ப்ளூட்டோவுடைய தொடர்பு என்ன, அந்த ப்ளூட்டோவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இதை வச்சு எப்படி மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணலாம்னா, நெப்டியூனோடைய பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்குது அப்படின்னா ஆயில் நிறுவனத்தை தன்னால் நம்ம வந்து ஷேர்ஸை வந்து வாங்க ஆரம்பிக்கலாம். குறிப்பிட்ட ஜாதகத்தில் யுரேனஸோடைய பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்குது அப்படின்னா அவங்கள வந்து இனோவேஷன்ஸ் நோக்கி இருக்கக்கூடிய விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ண சொல்லலாம். ப்ளூட்டோ மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே எக்ஸு, ஒய், இசட்டு, கைரான் இதெல்லாம் வந்து பார்க்குறோம் இல்லையா. இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா அவங்க இதில் கைரான் எங்கே இருக்குது, அந்த பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா எந்த திசையில் வீடு வாங்கலாம், எப்படி வீடு வாங்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட ஆன்மீக பேச்சாளரும் ஜோதிடருமான பாலு ஆனந்த் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம்க்கா. சார், தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து ஜோதிடம் சார்ந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து சொல்லிட்டு வரீங்க. போன பதிவில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜி பற்றி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இன்றைக்கி வந்து டீட்டெயில்டாக அதில் வந்து ப்ளூட்டோ பிளானட் பற்றி கொஞ்சம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, இந்த ப்ளூட்டோ அப்படிங்கிற பிளானட் வந்து இந்த மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் வந்து எந்த அளவுக்கு வந்து இம்பாக்ட் கொடுக்குது, என்ன மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு வந்து இது உதவுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ப்ளூட்டோ அப்படிங்கிற பிளானட் வந்து எப்படி இருக்கும் சார், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பொதுவாக வந்து இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில், அதுவும் மாடர்ன் ஆஸ்ட்ராலஜி மட்டும் எடுத்துக்கிட்டாலுமே நம்ம எப்படி வேதிக் ஆஸ்ட்ராலஜியில் சனிக்கு ஒரு முக்கியத்துவமான இடம் கொடுக்குறோம், சனி பயிற்சிக்கு எவ்வளோ முக்கியத்துவமான இடம் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் வந்து நம்ம ப்ளூட்டோவுக்கு வந்து ஒரு முக்கியமான இடம் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அதனுடைய ரோல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஏற்கனவே போன பதிவுகளில் சொல்லியிருப்பேன், சிவனுக்கு நிகராக வந்து ப்ளூட்டோவை வந்து அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. எப்படி வந்து இந்த உலகத்தை வந்து படைத்து காத்து அழித்தல் அப்படிங்கிற 3 தொழில்களும் நடக்குதோ அது மாதிரி இந்த அழித்தல் அப்படிங்கிற தொழில் வந்து சிவனுக்கு உரியது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. அதே மாதிரியான விஷயத்த இந்த ப்ளூட்டோவோட வச்சு கன்சிடர் பண்ணுறாங்க. அதனால தான் பராசரர் கொடுத்துருக்கக்கூடிய உபகோள்கள், உபதெய்வங்களில் யமன் அப்படிங்கிற உபகிரகம் அப்படின்னு அவர் கன்சிடர் பண்ணியிருக்கிறாரு. அந்த விஷயத்தை நம்ம ப்ளூட்டோவோட மெர்ஜ் பண்ணுறோம். இதுதான் வந்து நமக்கு பார்க்குறப்போ ப்ளூட்டோவுடைய பெரிய விஷயமா கன்சிடர் ஆகுது. இப்போ இந்த ப்ளூட்டோ நம்ம வந்து எப்படி கன்சிடர் பண்ண போகிறோம், இந்த வீடியோவில் எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்னா, ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கும் இல்லையா, அந்த ஈவெண்ட்ஸுக்கும் ப்ளூட்டோவுடைய தொடர்பு என்ன, அந்த ப்ளூட்டோவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ளூட்டோ என்னென்ன ஃபீல்டெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அப்படி பார்க்குறப்ப நம்ம சர்டன் மாதிரியே தான் டீப் மைனிங், எக்ஸ்கவேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடலியல் சார்ந்த ஆராய்ச்சிகள், இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூட்டோவுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். பிளானட் ப்ளூட்டோ பொறுத்தளவுக்கு நிறைய ஃபீல்ட்ஸோட இன்க்ளூட் ஆகுது. அது என்னென்ன ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோம் அப்படின்னா ஒரு லைஃப்பில் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயுள் சக்கரம் எவ்வளோ அப்படின்னு பார்ப்போம் இல்லையா. ஆயுள் அப்படிங்கிற விஷயம் நம்ம இங்கே வந்து சனியை வந்து ஆயுள்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இங்கே வந்து ப்ளூட்டோ வந்து இந்த வேலையை பார்க்குது. ப்ளூட்டோவை வச்சு நம்ம ஒருத்தவங்களுடைய லைஃப் சைக்கிளில் அவங்க எவ்வளோ நாள் வரைக்கும் உயிரோடு இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த கன்சிடர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரீஇன்ஜினியரிங் ஒர்க்ஸ், இப்போ ஒரு விஷயத்தை புனரமைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்தது, மறுசீரமைப்பு அப்படிங்கிற விஷயங்கள் இருந்தால் அது வந்து ப்ளூட்டோவோட தான் கன்சிடர் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்க்குறப்ப ரீபர்த், ரெனியூவல், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ப்ளூட்டோ தான் வந்து ஆதிக்கமாக செலுத்துது. அடுத்து பார்க்குறப்ப டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒன்றும் இல்லை, ஒருத்தர் வந்து ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறாரு, 108 கிலோ மேலே இருக்கிறாருன்னு வைங்க, அவர் திடீர்னு வந்து அந்த ஜிம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போய் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறாருல, அதுக்கு ரீசன் என்னவாக இருக்குன்னா ப்ளூட்டோவுடைய பிளேஸ்மெண்ட்டு நல்லாயிருக்கும் அவங்க இதில். அப்போ தான் அவங்களால குறைக்கவே முடியும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ், மர்டர், இந்த மாதிரியான விஷயங்களும் ப்ளூட்டோவோட தான் வந்து சேருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீக்ரெட்ஸ், நமக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா சீக்ரெட்டும் யார் ஹேண்டில் பண்ணுறா அப்படின்னா ப்ளூட்டோ அப்படிங்கிற ஒரே ஆள் தான். அந்த ஒரே கிரகம் தான் இவ்வளோ விஷயத்தையும் பார்த்துக்குது. அடுத்து இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்ஸ், உலகத்தில் நடக்கக்கூடிய போர்கள் எல்லாமே இப்போ நம்ம அதை தான் வந்து வரலாற்று ரீதியாக நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குறப்ப போர்கள் எல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா ப்ளூட்டோ வந்து கிரே லிசார்ட் பீரியடில் போயிருக்கிற நேரமாக பார்த்து போர்கள் நடந்திருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் இப்போ ப்ளூட்டோவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அடுத்து கிரியேஷன், எக்ஸ்ட்ரார்டினரி வெல்த், ஓபிஎம்னு சொல்லக்கூடிய அதர் பீப்புள் மணி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூட்டோவோட தான் கன்சிடர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஹீலிங்,
ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ், இதுக்கும் வந்து ப்ளூட்டோக்கு வந்து ரொம்ப அதிகமான சம்மந்தம் உண்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெவல்யூஷனரி, கான்ட்ரவர்சி, இது எல்லாத்துக்குமே வந்து ப்ளூட்டோ தான் காரணம். அப்போ பாருங்கள் எல்லா விஷயமும் இன்க்ளூட் ஆயிரும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய வாழ்க்கையில் அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்கக்கூடிய செக்ஸ் அப்படிங்கிற விஷயமும் ப்ளூட்டோவோட தான் சேருது. இப்போ எவ்வளோ விஷயங்களை இதை மட்டும் பார்த்து பாருங்கள். டெரரிசம் எல்லாமே வந்து ப்ளூட்டோவோட தான் கன்சிடர் ஆகுது. அப்போ கிட்டத்தட்ட ஏன் சிவனுக்கு நிகராக அதை சொல்கிறாங்கன்னா, வார்ஸ், டெரரிசம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கெலாமெட்டிஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வருது அப்படிங்கிறப்ப அதனால தான் இவ்வளோ இதாக வந்து இந்த ப்ளூட்டோவுக்கு வந்து நம்ம ஒரு இடம் கொடுத்து வச்சுருக்கிறோம் மாடர்ன் அஸ்ட்ராலஜியில். இப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, 1900 வந்து இந்த பிளானட்டை வந்து கொண்டு வராங்க, இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. 900 ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னாலே அந்த எரா எடுத்து பாருங்கள். இந்த எரா ஆஃப் கிரேட்டஸ்ட் டிப்ரெஷன்னு சொல்கிறது அந்த 1900 அந்த ரேஞ்சில். அப்படி இருக்கிறப்ப ப்ளூட்டோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெமினியில் இருக்குது. அப்போ தான் வந்து ஜெமினியில் அப்படின்னு பார்க்குறப்ப புதனோட வீடு. புதனோட வீட்டில் ப்ளூட்டோ இருந்தால் என்ன பண்ணும்? புதன் பொதுவாகவே வந்து கம்யூனிகேஷனுக்குரிய ஒரு பிளானட். அப்போ அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணணுமா இல்லையா? அதில் நான் உங்களுக்கு ரொம்ப அழகாக சொல்கிறேன். எரா ஆஃப் கம்யூனிகேஷன், மிஸ்கம்யூனிகேஷன், ஃபன், இந்த 3 விஷயமும் எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா 1901 1932 வரைக்கும் நடந்திருக்கும். நீங்கள் நல்லா வரலாற்றை எடுத்து பாருங்கள். ஆமாம், அதில் வந்து நம்ம 3 பேட்சாக பிரிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஈகிள் பேட்ச், அடுத்து இருக்கிறது கிரே லிசார்ட் பேட்ச், அதுக்கப்புறம் இருக்கிறது ஸ்கார்பியோ பேட்ச். இந்த 3 இதையும் வச்சு நம்ம பிரிக்கிறப்ப ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஈகிள் பேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 1901 1903 வரைக்கும் ஈகிள் பேட்ச்சில் இருக்குது. அந்த டிகிரிஸில் இருக்கிறப்ப நமக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பவுடர்டு ஃப்ளைட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பவுடர்டு ஃப்ளைட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மூவி தியேட்டர். இந்த 2 விஷயமும் அப்போ தான் இன்ட்ரோ ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அண்டார்டிக் பகுதிகளை வந்து விரிவாக்கம் படுத்துகிறாங்க. இந்த 3 விஷயமும் எங்கே நடக்குது? ஈகிள் பேட்ச்சில் ப்ளூட்டோ இருக்கிறப்ப இந்த விஷயங்கள் நடக்குது. இப்போ அடுத்து அப்படியே வாங்க கிரே லிசார்ட் பேட்ச். இப்படி வரப்போ ஏதாவது ஒரு மாசான விஷயம் நடந்திருக்கணும், அது வந்து டிஸ்ட்ரக்டிவ் சைடில் இருந்திருக்கணும் இல்லையா? கிரே லிசார்ட் பேட்ச் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா World War I கிட்டத்தட்ட 1911 20 வரைக்கும், ரஷ்யன் ரெவல்யூஷன், ஸ்பெயின் ஃப்ளூ, டைட்டானிக். நம்ம அந்த கப்பல் பற்றி பேசாதவங்களே இல்லை. அந்த டைட்டானிக் எப்போ நடந்தது, அந்த சம்பவம் எப்போ நடந்தது அப்படின்னா இந்த கிரே லிசார்ட் பேட்ச்சில் ப்ளூட்டோ ட்ராவல் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டில் தான் நடந்திருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்கள், கிரே லிசார்ட் பீரியடில் அந்த பேட்ச்சில் எந்த கிரகங்கள் உள்ளே போனாலும் அதனுடைய விஷயங்கள் அப்படியே மாறும். இதே இது ஃபஸ்ட் இயராவில் எப்படி இருந்துச்சு? ஒரு கம்யூனிகேஷன், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை பூஸ்ட் அப் பண்ணுச்சு. இது அப்படியே மாற்றி நடக்கும். நீங்கள் நல்லா எடுத்து பாருங்கள். மிஸ்கம்யூனிகேஷன் சொல்லியிருப்போம். World War I ஃபுல்லாகவே மிஸ்கம்யூனிகேஷனால் நடந்த ஒரு விஷயம். அப்போ ப்ளூட்டோவால் தான் இந்த விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து என்ஹான்ஸ் ஆகுது. அடுத்து வாங்க ஸ்கார்பியன் பேட்ச் 1926 31 வரைக்கும். யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கலர் டிவி அப்போ தான் இன்ட்ரோ ஆயிருக்கும். ஏன்னா கம்யூனிகேஷன் சைடு இருக்கிறது வந்து புதனோட வீட்டில் ஜெமினியில் இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஃபஸ்ட்டு கலர் டிவி அப்போ தான் இன்ட்ரோ ஆகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அகாடமி அவார்ட்ஸ் வருது, ஃபஸ்ட்டு டிரான்ஸ்பரண்ட் ஃப்ளைட் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் த ஜாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மல்டி மீடியா அப்படிங்கிற விஷயத்துக்கான துவக்கமாக இந்த எராவை தான் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ ப்ளூட்டோ புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் நகரும் போது எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு பாருங்கள். இது கிட்டத்தட்ட 1901 1932 வரைக்கும் நம்ம இந்த விஷயங்களை வந்து பார்த்துருக்குறோம். இப்போ வந்து இந்த ப்ளூட்டோ புதன் வீட்டில் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? இதுக்கு அடுத்த வீடான கடக வீட்டுக்கு போகும்பொழுது அந்த எரால வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடந்துச்சு, அது ப்ளூட்டோ கூட நீங்கள் எப்படி சம்மந்தப்படுத்தி சொல்லுவீங்க? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து ப்ளூட்டோ வந்து கடகத்துக்கு போகிறப்ப அங்கே போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா மொத்தமாக வந்து அதோடைய செயலே வந்து அப்படியே மாறிடும். இப்போ புதனோட இருக்கிறப்ப ரொம்ப அழகான விஷயங்கள் நிறைய கிடைச்சிது. ஆனால் இது அப்படியே மாறும். எந்த எரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1933 48 வரைக்கும். இது எப்படி ஆகும் அப்படின்னா கடக வீட்டில் இருக்கிறப்ப என்ன சொல்லுவோம் அப்படின்னா த எரா தட் ரீஎஸ்டாப்ளிஷ் தி ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னுடைய வேர்களை தேடி மறுபடியும் ஒரு பயணம். ஏன்னா நமக்கு வந்து சந்திரன் எடுத்துக்கோங்க. சந்திரன் வந்து மாத்ருகாரகன்னு சொல்கிறோம், தாய்க்குரிய ஒரு கிரகம். அந்த வீட்டில் பிளானட் ப்ளூட்டோ உள்ளே போகிறப்ப எல்லாருக்குள்ளேயுமே தாய் நாடு, என்னுடைய நாடு அப்படிங்கிற உணர்ச்சி வந்திருக்கும். 1948 வரைக்கும் நான் சொல்கிறேன். அப்போ யோசிச்சு பாருங்கள், நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் யோசிச்சு பாருங்கள். அப்போ மாத்ருபூமி அப்படிங்கிற ஒரு உணர்வு அப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கும் எல்லாருக்குள்ளேயுமே. அப்படி பார்க்குறப்ப த கிரேட்டஸ்ட் டிப்ரெஷன் பார்த்தீங்கன்னா ஈகிள் பேட்ச்சில் இருந்திருக்கும். எப்போ 1933 1934 வரைக்கும், ஒரு வருஷம். அது வந்து கிரேட்டஸ்ட் டிப்ரெஷன் சொல்கிறோம். அதுக்கப்புறம் 29 41 வரைக்குமே அதனுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருந்திருக்கும். அடுத்து பார்க்குறப்ப கிரே லிசார்ட் பேட்ச்சில் வந்து 1939 43 வரைக்கும் போகிறப்ப World War II நடந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹிரோஷிமா நாகாசாகி ரொம்ப பெரிய விஷயமா வரலாற்றில் பார்க்குறோம் இல்லையா? இது கிரே லிசார்ட் பேட்ச்.
உங்களுக்கு ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை ஆகுது. அடுத்து வந்து பார்க்குறப்ப ஸ்கார்பியோ. இந்த ஸ்கார்பியோக்குள்ளே வரப்போ 1946லேருந்து 48 எல்லா கண்ட்ரிஸும் துண்டாடப்படும், பார்ட்டிஷன் நடக்கும், எங்களுடைய நாடு அப்படின்னு வரும். இந்தியாவே என்ன ஆச்சு யோசிச்சு பாருங்கள். நமக்கு பாகிஸ்தான் அப்படிங்கிற விஷயமே அப்போ தானே பிரியுது, பங்களாதேஷ் அப்போ தானே பிரியுது. எல்லா கண்ட்ரீஸுமே வந்து பார்ட்டிஷனுக்குள்ளே போவாங்க. எங்கள் நாடு, எங்கள் மொழி, எங்கள் முக்க அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் வந்து அதிகமாக வந்திருக்கும். அப்போ தான் இந்த ஸ்கார்பியோ பேட்சில் போகிறப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீகாலனைசேஷன். காலனி ஆதிக்கம் வந்து விட்டு போய் காலனி ஆதிக்கத்தில் இருந்த எல்லா நாடுகளும் தங்களுடைய சுதந்திரத்தை அறிவிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருந்திருக்கும். ஓகே ஓகே. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா, இது வந்து நீங்கள் இந்தியா பேஸ் பண்ணி சொல்கிறீங்க. ஸோ இது வந்து நீங்கள் மாடர்னைஸ் அப்படிங்கும் பொழுது எல்லா நாடுகளுக்குமே இது வந்து இல்லை, நான் எல்லா நாடுகளையுமே சேர்த்து சொல்கிறேன் ஆக்சுவலி. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து World War IIங்கிறப்ப வேர்ல்டே வந்து கனெக்ட் ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் வந்து ஹிரோஷிமா நாகசாகி அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ஜப்பான், அமெரிக்கா அந்த மாதிரியான நாடுகளோட இது வந்துடுது. இது வேர்ல்டு லெவலில் தான் இப்போ உங்களுக்கு கனெக்ட் பண்ணி நான் சொல்லி மற்ற ப்ரெடிக்ஷன்ஸ் கேட்குறேன். நான் இது வந்து பொதுவாக நடக்கிற வாருங்கிறது வந்து பொது. ஸோ தனிப்பட்ட ஒரு நபருக்கு ப்ரெடிக்ஷன் அப்படிங்கும் பொழுது நீங்கள் நம்ம நாட்டை சேர்ந்து பார்க்குறீங்களா இல்லை மற்ற நாடுகளுக்கும்? ஏன்னா இது வேதிக் அஸ்ட்ராலஜியில் டைம் எல்லாமே மாறும், வேரியேஷன்ஸ் இருக்கும், ப்ரெடிக்ஷன்ஸில் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து அப்படி இருக்குமா? இதில் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம்னா இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் பார்க்க முடியும், ஒரு ஸ்டேட்டுக்கும் பார்க்க முடியும், ஒரு கண்ட்ரிக்கும் பார்க்கலாம், ஏன் நம்ம வேர்ல்டுக்கே வந்து பார்க்கலாம். ஏன்னா வந்து அதனுடைய தன்மைகள் வந்து அந்த ஹவுசஸை பொறுத்து தான் மாறும். ஒவ்வொரு ஹவுசஸோடைய தன்மை, அந்த டிகிரியோடைய தன்மை, இதை பொறுத்து தான் நமக்கு வந்து இதில் மாற்றமே இருக்குங்கிறப்ப நம்ம ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்கு எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம், ஒரு ஸ்டேட்டுக்கு ப்ரெடிக்ஷன் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம், அதே மாதிரி இந்தியாவுக்கு எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம், அதர் கண்ட்ரீஸ்க்கு எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தடுத்து நம்ம விஷயங்களில் நான் 36 வரைக்குமே உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுக்க போகிறேன். எப்படி இருக்க போகுது இந்த ப்ளூட்டோவோடைய அனாலிசிஸ் வச்சு நம்ம நாட்டுக்கு எப்படி இருக்க போகுது, வேர்ல்டில் எப்படி இருக்க போகுதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ இப்போ வந்து கடகத்தில் பார்த்தோம், இப்போ அடுத்தது வந்து ப்ளூட்டோ சிம்மத்துக்கு மாறும்ல, அப்போது வந்து என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். பொதுவாகவே நம்ம சிம்ம வீட்டை என்ன சொல்லுவோம், அரசு, உரிமை, கௌரவம், பெருமை அப்படின்னு சொல்லுவோமா. இந்த ப்ளூட்டோ கரெக்டாக போய் சிம்மத்தில் போகிறப்ப எரா ஆஃப் கெய்னிங் ப்ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. கெய்னிங் த க்ளோரி அப்படிங்கிற விஷயம் பார்க்குறோம். பெருமை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளாக எல்லா நாடுகளும் அதை நோக்கியே போக ஆரம்பிக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 1949லேருந்து 1969 வரைக்கும் இந்த எரா எடுத்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து நமக்கு ஈகிள் பேட்ச் வருது இல்லையா, அதனுடைய காலகட்டம்னு எடுத்திங்கன்னா 49லேருந்து 51 வரைக்கும். அதை எடுக்கிறப்ப வந்து இந்தியன் டெமோக்ரஸி வந்திருக்கும். நம்ம நாடு வந்து குடியரசு அப்படிங்கிற தன்மை அடைஞ்சது வந்து இந்த காலகட்டத்தில் தான். ரிபப்ளிக் ஆஃப் சைனா அப்படிங்கிற விஷயம் வந்தது இந்த காலகட்டத்தில் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூனிவேக் அப்படிங்கிற அமைப்பு, கூட்டமைப்புகள் உருவானது இந்த காலகட்டத்தில் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எரா ஆஃப் டிவி அண்ட் மார்க்கெட்டிங், பயங்கரமான காம்பினேஷனில் எரா ஆஃப் டிவியும் மார்க்கெட்டிங்கும் இருந்திருக்கும். இதெல்லாம் வந்து ஈகிள் பேட்சில். அடுத்து நமக்கு என்ன பேட்ச் வந்துடும், கரெக்டாக கிரே லிசார்டு வந்துடும். இது வந்து கிட்டத்தட்ட இருக்கிற தன்மையை அப்படியே மாற்றி கொடுக்குறதா. அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். 1958லேருந்து 62 வரைக்கும் சீனாவில் பெருவாரியான இடங்களில் பஞ்சம். இதுக்கு முன்னே என்ன பார்த்தோம், சீனா குடியரசு அப்படிங்கிற ஒரு அந்தஸ்துக்குள்ளே போச்சு இல்லையா, இது அப்படியே மாறுது பாருங்கள். சீனாவில் மொத்தமும் பஞ்சம், பெருவாரியான இடங்களில் பஞ்சம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிபேட்டியன் அப்ரைசிங், திபெத்தியர்கள் தங்களுடைய உரிமைகளை கேட்டு போராட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து வரப்போ வந்து பார்த்திங்கன்னா காங்கோ கிரைசிஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் வருது. அடுத்து இந்த பெர்லின் வால் இருக்கு இல்லையா, அதனுடைய சம்பவம் துவங்கினது வந்து இந்த பீரியடில் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாசா அப்படிங்கிற அமைப்பு உருவாகிறது இந்த பீரியடில் தான் நடக்கும். இது வந்து எண்டிங்கில் நடக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கார்பியன் பேட்ச், இது வந்து 1964லேருந்து 69 வரைக்குமான பீரியட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கார்பியனில் என்ன ஆகும் அப்படின்னா சில சமயங்களில் ஸ்கார்பியன் பேட்ச் வந்து நெகட்டிவாகவும் போய் முடிஞ்சிடும், கிரே லிசார்டு மாதிரியான தாக்கத்தை கொடுத்துரும். ஏன்னா நம்ம வந்து ஈகிள் பேட்ச் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லலாம், கிரே லிசார்டு பேட்ச் அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக இருக்கும்னு தெரியும். ஸ்கார்பியன் மட்டும் எய்தர் மோசமாகவும் இருக்கலாம் இல்லை நல்லாவும் இருக்கலாம். இந்த ரெண்டுமே நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த பீரியடில் தான் 64லேருந்து 69க்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இந்தோ பாகிஸ்தான் வார் நடந்திருக்கும். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான வார் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் அப்படிங்கிற விஷயம் வந்திருக்கும். மேன் ஆன் தி மூன் கரெக்டாக நடந்ததா. அதுக்கப்புறம் இஸ்ரோ, இந்த விஷயங்கள் எல்லாம் ஸ்கார்பியனில் வந்திருக்கும். இது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரீஸும் தன்னுடைய பெருமை, நாசா அப்படிங்கிறது அவங்களுடைய பெருமை, ISRO அப்படிங்கிறது நம்மளுடைய பெருமை. இப்போ எல்லா கண்ட்ரீஸும் அடுத்தடுத்த கட்டம் என்ன, தன்னுடைய நாட்டை எப்படி ப்ரௌடாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத நோக்கி சிந்திக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுதான் ப்ளூட்டோ வந்து சிம்மத்தில் இருக்கிறப்ப நடந்திருக்க விஷயமா இருந்திருக்கும் 69 வரைக்குமே.
ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இப்போது ஒரு விஷயமே வந்து நம்ம அந்த இயரோட கனெக்ட் பண்ணி பார்க்கும்பொழுது எல்லாமே சிங்க் ஆகி வருது. ஸோ அதே மாதிரி இப்போ அடுத்தடுத்த வீடுகளில் போகும்பொழுது என்ன மாதிரியான மாற்றங்கள் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சிம்மத்தை பார்த்தோம். இப்போ அடுத்ததாக ப்ளூட்டோ வந்து கன்னி அந்த வீட்டில் போகும்பொழுது என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கும், இதை பற்றி இதில் ஒரு வித்தியாசமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம ஆரம்பிச்சதே ப்ளூட்டோ வந்து புதனோட வீடான ஜெமினியில் இருக்கிறப்ப என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். இப்போ இதே வந்து இவர் வந்து கன்னி வீட்டுக்கு வரப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எராவை வந்து செல்ஃப் அவேர்னஸ் எரா அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக வந்து செல்ஃப் கேர் இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளெல்லாம் இந்த இது ரிலேட் ஆகும். அப்படி ரிலேட் ஆகிறப்ப எரா ஆஃப் பாலிஷிங், அதுக்கப்புறம் வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் எப்படி நல்லா வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அவேர்னஸ் எல்லாமே வந்து வரதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் வரும். இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் 1970 81 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எர்த் டே அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இதில் ஈகிள் பேட்சில் அப்போ நம்ம பூமி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்துடுது. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தையும் சரி சுற்றுச்சூழலையும் சரி ரொம்ப நல்லா வச்சுக்கணுங்கிற ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்குள்ளே வராங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க, ஏன்னா வந்து உலகம் அழிஞ்சு போயிடும், திருப்பி வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் வேணாம். அப்போ எதனால அந்த செல்ஃப் அவேர்னஸ் வர ஆரம்பிக்குது. மனுஷன் முக்கியம், இவ்வளோ நாள் வந்து எல்லா உயிர்களும் போயிருச்சு அப்படிங்கிற செல்ஃப் அவேர்னஸ் வர ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிரே லிசார்ட் பேட்ச், இதுதான் அப்போ ஈகிள் பேட்சில் இருந்த விஷயத்தை அப்படியே மாற்றோம். அப்போ மறுபடியும் வார். இது எந்த ஏரான்னு பார்த்தீங்கன்னா 1972 அந்த காலகட்டத்திலேருந்து 75 வரைக்கும் மறுபடியும் இந்தோ பாகிஸ்தான் வார் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிபரலைசேஷன் ஆஃப் பங்களாதேஷோடைய சம்பந்தம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் கேட், அதில் வரக்கூடிய விஷயங்களை நிறைய துயர சம்பவங்கள் அந்த வாட்டர் கேட் நோக்கியே நடந்திருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களில் ஜீனோசைடு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, இந்த ஜீனோசைடு விஷயங்கள் ரொம்ப அதிகமாக டெவலப் ஆனது இந்த கிரே லிசார்டு பேட்சில் தான் இருந்திருக்கும். அடுத்து வந்து ஸ்கார்பியன் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1978 81 வரைக்கும். இது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்லியிருக்கேன் ஸ்கார்பியன் பேட்ச்க்கு வந்து 2 சைடு இருக்குது, ஒன்று பாசிட்டிவ் இன்னொன்று நெகட்டிவ். அப்படி இருக்கிறப்ப இங்கே வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் டியூப் பேபி உருவானது வந்து இந்த பேட்சில் தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா இது வந்து என்ன ஆகுது, செல்ஃப் அவேர்னஸ் வருதா, அடுத்து நம்ம சந்ததி அப்படின்னு உருவாகிறப்ப குழந்தைகள் இல்லாத தம்பதியருக்கு வந்து இந்த டெஸ்ட் டியூப் பேபி அப்படிங்கிற விஷயம் முதல்ல உருவாகுது. ஃபஸ்ட்டு டெஸ்ட் டியூப் பேபி வருது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சைல்டு பாலிசி இன் சைனா, ஒரே ஒரு குழந்தை மட்டும் போதும், நமக்கு வந்து மக்கள் தொகை ரொம்ப பெருக்கமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு செல்ஃப் அவேர்னஸ்குள்ளே வராங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈரானில் நடந்த அந்த ரெவல்யூஷன் இதெல்லாம் வந்து செல்ஃப் அவேர்னஸ்னால வருது. இது கரெக்டாக ப்ளூட்டோ வந்து புதனுடைய வீடான கன்னி வீட்டில் இருக்கிறப்ப தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். இதை தான் நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியுது, அந்த வீட்டில் இருக்கிறப்ப எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது. ஓகே. ஸோ அடுத்ததாக வந்து துலாம் வீட்டுக்கு அது நகரும் பொழுது என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து நடந்திருக்கும்? ப்ளூட்டோ வந்து துலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டில் நுழையிற காலகட்டம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1981 89 வரைக்கும். இதில் நல்லாவே தெரியும் துலாம் யாருடைய வீடு, சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் அப்படின்னாலே மோகத்துக்குரிய கிரகம் இல்லையா. அப்படி வரப்ப அதிகமான கேர்லெஸ் வந்துடும், ஒரு விஷயங்களில் மோகத்தினால போய் சிக்கிக்கிறது. இந்த காலகட்டம் நல்லா பார்த்தீங்கன்னா 81 89 வரைக்குமான காலகட்டம். ஈகிள் பேட்சில் இருக்கிறப்ப நோ டு ட்ரக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அதே விஷயம் கிரே லிசார்ட் பேட்சில் வரப்ப எய்ட்ஸ் பயங்கரமாக பரவுது. ஏன்னா மோகத்தினால வரக்கூடிய விஷயமா எய்ட்ஸ் வந்து பயங்கரமாக பரவக்கூடிய விஷயமா பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸில் வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் ஸ்கார்பியோ பேட்சில் நடக்குது. அப்படி பார்க்குறப்ப எல்லாமே கேர்லெஸ். இந்த விஷயங்கள் தான் அப்படியே வேர்ல்டு வைடாக வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகுது. அப்போ தான் வந்து அடுத்து வந்து அவேர்னஸ்குள்ளே வருவாங்க. இப்போ சுக்கிரன் அப்படின்னாலே அது வந்து லெத்தாஜிக்காக இருக்கக்கூடியது அப்படிங்கிற விஷயம் பார்க்குறப்ப ப்ளூட்டோ கரெக்டாக அந்த வீட்டில் நுழைஞ்சோன்னே அதனுடைய வேலையை பார்த்துருச்சு. அப்படி பார்க்குறப்ப தான் எய்ட்ஸ் பரவுனதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிக்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே ஒரு அவேர்னஸ் அப்போ தான் க்ரியேட் ஆகிக்கிட்டு இருக்க நேரத்திலே இது அடுத்து கிரே லிசார்டில் போகிறப்ப வேறு ஒரு விஷயங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் மாறுறதுக்கான காரணம் இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் தான். அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ப்ளூட்டோ துலாம் வீட்டில் இருக்கிறப்ப தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திரா காந்தியுடைய ஷூட். ஓகே, ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு தலைவருடைய மரணம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. இதெல்லாம் எதனால் நடந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்க? கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேர்லெஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும், அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னுடைய ஐடென்டிட்டியில் நீங்கள் யார் நுழையிறது அப்படிங்கிற ஒரு வெறுப்புணர்ச்சியும் தான் இதை வந்து உருவாக்கி விட்டுருக்கும். ரொம்ப சிறப்பாக வந்து எல்லாமே வந்து சிங்க் ஆகுது. அந்த ப்ளூட்டோ அப்படிங்கிற பிளானட் வந்து இந்த அளவுக்கு வந்து வேலை செய்யும் அப்படிங்கிற பொழுது அதை வந்து கவனித்து தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்ததாக ப்ளூட்டோ வந்து விருச்சகம் வீட்டில் வரும்பொழுது என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கும், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
விருச்சிக வீடு பொறுத்தளவுக்கு 1990 2006 வரைக்குமான காலகட்டத்தை ப்ளூட்டோ வந்து விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து நான் இப்படி பிரிக்க விரும்புகிறேன். எப்படி அப்படின்னா, பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இந்த ப்ளூட்டோ அதனுடைய சொந்த வீடான விருச்சிகத்தில் இருக்கிறப்ப தான் உருவாக்கி கொடுத்துரும். விருச்சிகம் வந்து ப்ளூட்டோக்கு வந்து சொந்த வீடு. அப்போ அதனுடைய வீட்டுக்கே வரப்போ எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட 237 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்திருக்கு. அப்படி வரப்போ எப்படி இருக்கும், நமக்கு ரொம்ப பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே உருவாக்கி கொடுத்துருக்கோம். நான் இதை வந்து ரொம்ப அழகாக உங்களுக்கு பிரித்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஈகிள் பேட்ச் 90 93 வரைக்கும் என்னென்ன விஷயம் நடந்திருக்கும் பாருங்கள். www அப்படின்னு நம்ம இன்றைக்கி ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, வெப் எல்லாம், அதெல்லாம் உருவானது இந்த பேட்சில் தான் உருவாகிருக்கும். அப்போ இனோவேஷன். அடுத்தது பாருங்கள், அதுக்கப்புறம் சோவியத் யூனியன் அப்படிங்கிற விஷயமே வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் ஆஃப் பெர்லின் வால், இந்த பெர்லின் இருக்கக்கூடிய வால் வந்து ஃபால் ஆனது இந்த பேட்சில் தான். அதுக்கப்புறம் வந்து ஜெர்மனி வந்து ஒன்றிணைந்தது வந்து இந்த பேட்சில் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா EU அப்படின்னு சொல்லக்கூடிய EU அப்படிங்கிற ஐரோப்பிய அமைப்பு, இதெல்லாம் உருவானது வந்து இந்த பேட்சில் தான் வந்து உருவாகியிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடக்ஷன் ஆஃப் யூரோ அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உருவானது இந்த பேட்சில் தான் உருவாகிருக்கு. அதுக்கப்புறம் எரா ஆஃப் டெக்னாலஜி, எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் லிபரலைசேஷன், எண்ட் ஆஃப் த எல்லா விஷயங்களும் இப்படி வந்து இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் வரம்பற்ற முறையில் பணம் அப்படிங்கிற விஷயம் பயங்கரமாக புழங்க ஆரம்பிச்சிருக்கும். இது வரைக்கும் ஒரு டிப்ரெஷனில் இருந்ததெல்லாம் மாறி இப்போ யூரோ அப்படிங்கிற ஒரு நாணய வடிவமைப்பாக இருக்கட்டும் எல்லாமே வந்திருக்கும். லிபரலைசேஷன், தாராளமயமாக்கல் அப்படிங்கிற விஷயமெல்லாம் இந்த பேட்சில் தான் வந்திருக்கும். இது ஈகிள் பேட்சில். அடுத்து அப்படியே வந்து நம்ம எங்கே வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்க்குறப்பே நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது 91 92 இந்த காலகட்டத்தை நம்ம ரொம்ப அழகாக மார்க் பண்ணணும். ஏன் அப்படின்னா, ஈவன் அது ஈகிள் பேட்ச்லேயே இருந்திருந்தாலும் நமக்கு ரொம்ப பெரிய ஒரு டிஃபெக்ட் கொடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்வின் டவர் அட்டாக். ட்வின் டவர் அட்டாக் வந்து 2001 நடந்திருக்கும். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா, உலகத்தில் இப்படி ஒரு ஸ்கேம் நடக்குமா அப்படின்னு யோசிக்க வச்ச ஹர்ஷத் மேத்தாவுடைய ஸ்கேம், அதனுடைய காலகட்டம் 91 92. யூசிங் தி டெக்னாலஜி தானே இந்த ஸ்கேம் நடந்திருக்க மொத்த விஷயமே, யூசிங் தி டெக்னாலஜி தான். அப்போ ரொம்ப அழகாக இதை வந்து ஈஸியாக வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும் நம்மளால். அடுத்து கிரே லிசார்ட் பேட்ச். இது எப்பயுமே நமக்கு வந்து கிரே லிசார்ட் பேட்ச்னா ஒரு அவேர்னஸ் இருக்கணும். அப்படி பார்க்குறப்ப 96 99 இதில் எடுத்து பார்க்குறப்ப தான் நம்ம இந்தியாவில் 4 PM மாறி இருப்பாங்க அடுத்தடுத்து. ஒரு மாதிரி ஸ்திரத்தன்மையே இல்லாமல் கொண்டு போயிருக்கோம் கிரே லிசார்டில். ஏன்னா ப்ளூட்டோ அப்படிங்கிற பிளானட் வந்து தலைமைத்துவத்துக்கான ஒரு பிளானட். அப்படி அதுவே வந்து தன்னுடைய வீட்டில் கொஞ்சம் வந்து அன்ஃபேவரான மூமெண்ட்டில் டிகிரியில் இருக்கிறப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் 4 PMs அடுத்தடுத்து வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா CTBT வந்து நியூக்ளியர் டெஸ்ட் பேன், அது வந்து இதில் தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது மூலமாக வந்த ஒரு நல்ல விஷயம் என்னென்னா கூகுளும் நெட்ஃப்ளிக்ஸும். இன்றைக்கி நம்ம கூகுளை எவ்வளோ தான் கொண்டாடுறோம். அது வந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரே லிசார்ட் பேட்சில் ஸ்கார்பியோங்கிற வீட்டில் ப்ளூட்டோ இருந்தனால, அதனுடைய சொந்த வீடுங்கிறனால அதுலேயும் ஒரு நல்ல விஷயம் இந்த கூகுளும் நெட்ஃப்ளிக்ஸும். அதுக்கப்புறம் வாங்க ஸ்கார்பியன் பேட்ச். இதில் வரப்போ 2003 5 என்ன வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு பெரிய இனோவேஷன், மற்ற விஷயங்கள் வந்திருக்கணும். அப்படி பார்த்தா நமக்கு வந்து டெஸ்லா, ஃபேஸ்புக்கு, யூடியூபு இதெல்லாம் வந்தது ப்ளூட்டோ தன்னோட வீட்டில் இருக்கிறப்ப தான். எவ்வளோ பெரிய கனெக்ஷன்ஸ் பாருங்கள். இந்த ப்ளூட்டோங்கிற ஒரு பிளானட்டை சுற்றி இவ்வளோ விஷயங்கள் டெவலப் ஆகுது. அப்போ 2006 வரைக்குமான விஷயமா நம்ம இதை வந்து பார்த்துருக்குறோம். தன்னோட வீட்டில் இருக்கும்பொழுது இவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து நடத்தக்கூடிய விஷயம் வந்து பார்க்க முடியுது. அடுத்ததாக வந்து தனுசு வீட்டுக்கு போகும்பொழுது என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து இருந்திருக்கும்? 2006 19 வரைக்குமான காலகட்டத்தை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா வந்து தனுசு வீட்டில் ப்ளூட்டோ இருக்குது அப்படிங்கிற விஷயம். தனுசு யாருடைய வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவனுடைய வீடு. அப்போ உள்ளே வரப்போ ப்ளூட்டோ எப்படி வந்துடுது அப்படின்னா, உள்ளே நுழையிறப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா 2006 ப்ளூட்டோன்னு ஒரு பிளானட்டே இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இது வந்து ஒரு டிராஃப்ட் பிளானட் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி பார்க்குறப்ப நமக்கு எல்லாருமே தோணும், ப்ளூட்டோ வந்து ஒரு காலத்து வரைக்கும் நாங்கள் வந்து இருக்குன்னு படிச்சிருக்கிறோம், அப்புறம் இல்லைன்னு படிச்சிருக்கிறோம். இப்போ ப்ளூட்டோ வச்சு இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க, இது என்ன தான் கணக்கு அப்படின்னா, பொதுவாக வந்து ப்ளூட்டோ அப்படிங்கிற பிளானட் வந்து மாடர்ன் அஸ்ட்ராலஜியில் ரொம்ப பெரிய விஷயமா பேசப்படுது. அப்போ வந்து இந்த அஸ்ட்ரானமிக்கல் யூனியன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதை வந்து ஒரு காலத்தில் இது ஒரு பிளானட்டு, இதுவும் வந்து சன்னோட ஆர்பிட்டை சுற்றி தான் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் இல்லைன்னாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு தகவலில் திருப்பி வந்து அது வந்து சன்னுடைய ஆர்பிட்டை நோக்கி தான் சுற்றிக்கிட்டே இருக்குது, சன்னுக்கும் அதை ரிவால்வ் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. இந்த ப்ளூட்டோ அப்படிங்கிற இந்த டிராஃப்ட் பிளானட்டை வச்சுட்டு நம்ம இந்த பிளானட்டை அணுக வேண்டிய அவசியம் இல்லை. என்ன கேட்டால் இது மாடர்ன் அஸ்ட்ராலஜியில் இருக்கக்கூடிய முக்கியமான கிரகம் இந்த ப்ளூட்டோ. இது வந்து குருவோட வீட்டுக்கு வந்தப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இப்போ குருமார்கள்லாம் இருப்பாங்கல்ல, ஆமாம், அவங்கெல்லாம் வந்து சர்ச்சைக்குள்ளே சிக்கியிருப்பாங்க பயங்கரமாக. நம்ம யாரெல்லாம் பெரிய பெரிய இடத்துல பொசிஷனில் இவங்களாம் டிவோஷனல் குருஸ் அப்படின்னு நினச்சிருக்கோமோ அவங்களுடைய கிரே ஷேடெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கோம். இவங்களா இப்படி அப்படின்னு நம்மளை யோசிக்கிற மாதிரி நடந்திருக்கும். இந்த 2006 19 நீங்கள் நிறைய இப்போ ஆடியன்ஸே கூட நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிறைய சம்பவங்கள் வந்துட்டு போகலாம். 2006 19 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீட்டு மாதிரியான சர்ச்சைகள் வர ஆரம்பிச்சது இந்த காலகட்டத்தில் தான். நிறைய ராபரிஸ், பேங்காக இருக்கட்டும், அது வந்து எய்தர் டிஜிட்டல் வெர்ஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து பேங்க்கில் போயே கொள்ளையடிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள், கேம்பிளிங், இந்த மாதிரியான ஆன்லைனில் வந்து கேம்ஸ் எல்லாம் அதிகமாக வர ஆரம்பிச்சது. இதெல்லாம் இந்த காலகட்டமாக தான் இருந்திருக்கும். இதுதான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அன்ஃபேவரான காலகட்டம்னே நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்ததாக வந்து இப்போ நம்ம இருக்கிற டைம்லைன் பார்க்கும்பொழுது மகரம் வீட்டில் வந்து ப்ளூட்டோ இருக்குது இல்லைங்களா? ஸோ இப்போ இருக்கிற காலகட்டம் அண்ட் இன்னும் ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மகர வீடு அப்படின்னு சொன்னாலே இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா சனியினுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய வீடு. சனி அப்படின்னு சொன்னாலே எல்லா விஷயத்தையும் தனக்குள்ளே இன்க்ளூசிவாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். ஃபேமிலி, கெரியர், இந்த 2 விஷயம் பார்க்குறப்ப எல்லாரையும் மறுபடியும் ஃபேமிலியோட ரீயூனைட் பண்ணியிருக்கோம். நல்லா பார்த்தீங்கன்னா 2019 நமக்கு கோவிட் வந்து நல்லா உலகமெல்லாம் பரவ ஆரம்பிக்குது. மறுபடியும் வீடை நோக்கி தான் எல்லாரும் போகிறாங்க. வீட்டோட எல்லாத்தையும் அடைச்சி வச்சிருச்சா, அப்படி அடைச்சி வச்சு எல்லாரையும் வந்து ஃபேமிலியோட கனெக்ட் பண்ணி விட்டுருச்சு இந்த கோவிட் பேண்டமிக் அப்படிங்கிறது. அப்படி வரக்கூடிய விஷயமா மறுபடியும் ஃபேமிலியோட எல்லாருடைய அந்யூன்யம், அன்பு அப்படிங்கிற விஷயத்துக்கும் உறவுகள் அப்படிங்கிற நேசத்திற்கும் வந்து அந்த பீரியட் வந்து நம்ம சொல்லலாம். இந்த விஷயம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லாரையும் வந்து இப்போ நிறைய வெளிநாட்டில் இருந்தவங்க மறுபடியும் என்னுடைய தாய்நாட்டுக்கு போகணுங்கிற ஒரு உணர்வை வந்து கொடுத்துருக்கோம் இந்த காலகட்டம். இப்போ 36 வரைக்குமே ப்ளூட்டோ வந்து மகரத்தில் தான் இருக்க போகுது. இது என்னென்ன விஷயங்கள்லாம் செய்ய போகுது அப்படிங்கிறத அடுத்து நம்ம சொல்ல போகிறோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய நாடு, என்னோட நாட்டுக்கு நான் திரும்பி போகணும் அப்படிங்கிற உணர்வுகளை இதுதான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள், இந்தியாவிலேருந்து அங்கே போனீங்கன்னா விசா சிக்கல் வருது. அப்போ என்ன பண்ண முடியும்? ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவில் தான் இருக்க முடியும். வேறு நாட்டு பொருட்களை எங்களுக்கு கொண்டு வராதிங்க, அப்படி கொண்டு வந்தால் வரி அதிகமாக விதிப்போன்னு ஒரு நாடு சொல்லுது. அப்போ என்ன ஆகும்? உள்நாட்டு உற்பத்தி அதிகமாகும். எல்லாமே தன்னுடைய நாடு, என்னுடைய வீடு, என்னுடைய நாடு, இந்த ஒரு கான்செப்ட்லேயே வரும். இந்த கான்செப்டை தான் இப்போ மகர வீடு வந்து பயங்கரமாக உச்சபட்சமாக கொண்டு போகும். ஓகே ஓகே. மகர வீட்டை பொறுத்தளவுக்கு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா கம் பேக் டு ஹோம் அப்படிங்கிற விஷயம் சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி பழமையான நிறைய விஷயங்கள் இருந்தால் அதை பிரேக் டவுன் பண்ணும். அப்போலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பேங்க் அப்படிங்கிற செக்டார் எது வரைக்கும் இருந்தது நமக்கு. ஆனால் இன்றைக்கி பாருங்கள் எல்லாமே வந்து டிஜிட்டல் வெர்ஷன். அது மாதிரி கரன்சி அப்படிங்கிற விஷயம் முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து நோட்டாக தான் பார்த்துட்டு இருப்போம். இப்போ அடுத்து டிஜிட்டல் வெர்ஷன் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், பிட்காயின்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரியான வெர்ஷன்ஸ் வந்து மாறிட்டே இருக்கு இல்லையா? இது மகர வீட்டில் இருக்கிறப்ப நடக்கும். இப்போ கிரே லிசார்ட் பேட்சில் நடக்கிறப்ப இது அடுத்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உலக நாடுகள் எங்கும் வலதுசாரி இயக்கங்கள் பயங்கரமாக வந்து வர ஆரம்பிப்பாங்க. ரைட் விங் பார்ட்டி மட்டும்தான் அடுத்தடுத்து வெற்றி பெற ஆரம்பிக்கும். ஏன்னா இது ஏன் அப்படின்னா அந்த கிரே லிசார்ட் பேட்சில் ஆரம்பிக்குது. அப்படி ஆரம்பிக்கிறப்ப வலதுசாரி கட்சிகள் எல்லாமே வந்து மேலோங்க ஆரம்பிக்கும். இப்படி வந்து ஹிட்லர் இருந்தப்ப அவர் ஒரு ஆள் வந்து டாமினேட்டாக இருந்து எல்லாரையும் அடக்கி வச்சாரோ அது மாதிரி உலகத்தில் ஒருத்தர் வந்து உருவாகிறாரு. உருவாகி அவர் வந்து என்ன பண்ணுவார்னா எல்லாத்தையும் அடக்கி வைக்கணும்னு நினைப்பார். அவர் கீழே தான் எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஜென்ரலான ப்ரெடிக்ஷன் தான் கொடுக்குறேன். உங்கள் கண்ணுக்கு முன்னாடி யாராவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்துட்டு போனாங்கன்னா நான் பொறுப்பு கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு தலைவர் வந்து உருவாகாரு. என்ன பண்ணுவார் அப்படின்னா எல்லாரும் எல்லா கண்ட்ரிஸும் நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அது வந்து டிக்டேட்டர்ஷிப்பாக மாறும். அதனால வந்து நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட் நடக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த கிரே லிசார்ட் பீரியடும் ப்ளஸ் ஸ்கார்பியோ 36 வரைக்குமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டில் அப்பப்போ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும், நிறைய வார்ஸ் வரும், கான்ஃப்ளிக்ஸ் வரும், எல்லையில் பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மகர வீட்டை தாண்டி போகிற வரைக்குமே இது இருக்கும். கிட்டத்தட்ட 2036 வரைக்குமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதிலிருந்து ஜென்ரலாக மக்கள் எப்படி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வீடுகளை நோக்கி இருக்கக்கூடியவங்களுக்கு அவ்வளோவா பிரச்சனை இருக்காது. வீட்டை விட்டு பிரிஞ்சு இருக்கிறாங்க, வெளிநாடுகளில் இருக்கிறாங்க, என்ஆர்ஐயாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் நிறைய சிக்கல்கள் வரும். திடீர்னு அந்த நாடு நீங்களாம் வெளியே போங்க அப்படின்னு சொல்லலாம், நீங்கள் உங்கள் நாட்டுக்கு போங்க அப்படின்னு அனுப்பலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் வரப்போ இந்தந்த சிக்கல்கள் மட்டும் இருக்குது. இதில் 36 வரைக்கும் இந்த சிக்கல்களை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். பொலிட்டிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் நிறைய மாற்றங்களாக ரைட் விங் பார்ட்டிஸாக வந்துகிட்டே இருக்கும். இப்போயுமே யோசிச்சு பாருங்கள், இப்போ இந்தியாவில் எடுத்தாலுமே ரைட் விங் பார்ட்டி தான் இருக்குது. இப்படி யோசிச்சுட்டே வந்தீங்கனாலே நிறைய ரைட் விங் பார்ட்டிஸ்
வேர்ல்டு ஃபுல்லாக வர ஆரம்பிப்பாங்க. அதில் ஒரு டிக்டேட்டர்ஷிப் உருவாகும். ஓகே ஓகே. அதுலேருந்து அப்புறம் அது சப்ரஸ் ஆயிடும்னு வைங்களேன், கொஞ்ச நாள்லேயே வந்து அது சப்ரஸ் ஆயிரும். இருந்தாலும் வந்து நம்ம வந்து பார்க்குறப்ப வந்து அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, வார்ஸு, கான்ஃப்ளிக்ஸு இதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே. ஸோ இது வந்து மகரம் வீட்டில் இருக்கும்போது இப்படி இருக்குது. கும்பம் வீட்டில் நம்ம கொஞ்சம் ஒரு நிதானத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? பண்ணலாம். ஏன் அப்படின்னா அது சனியுடைய வீடாக இருந்தாலும் கூட மகரம் வந்து ரொம்ப டீப் லெவல் சி, ரொம்ப ஆழமான ஒரு இடமாக பார்க்கப்படுது. ஆனால் அதே விஷயம் இப்போ நீங்கள் ஜென்ரல் வேதிக் ஆஸ்ட்ராலஜியில் எடுத்துக்கிட்டாலுமே மகர லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கும் கும்ப லக்னத்தில் இருக்கிறவங்களுக்குமே பயங்கரமான வேரியேஷன்ஸ் இருக்கும். ரெண்டுமே சனியினுடைய ஆதிக்கம் தான். ஆனால் சனி வந்து மகர வீட்டுக்கு கொடுக்குற விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து அப்படியே வந்து கும்ப வீட்டுக்கு மாறும். அப்படி பார்க்குறப்ப இந்த ப்ளூட்டோ வந்து கும்பத்துக்கு போகிறப்ப இது எப்படி அடுத்து மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லெவல்லாம் மாறி ஓரளவுக்கு அமைதியான சூழல் இருக்கும். ஆனால் வந்து கண்டிப்பாக பசி பட்னி அப்படிங்கிற விஷயம் வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஓகே ஓகே. அப்போ எல்லா நாடுகளும் அடுத்து என்ன விஷயம் பண்ணலாம், அக்ரிகல்ச்சரில் என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு வரலாம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வர ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் எல்லா பக்கமும் ரொம்ப அழகாக கரெக்டாக வந்துடும். ஏன்னா கும்ப வீடு அப்படிங்கிறப்ப கரெக்டாக வந்து வாட்டர் கிரைசிஸ் வராமல், பற்றாக்குறை ஸ்கேர்சிட்டி வராமல் எப்படிலாம் பாதுகாத்துக்க முடியுங்கிறத அதில் வந்து எல்லா கண்ட்ரிஸும் பிளான் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி அண்டர் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் நிறைய நகரங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் 36க்கு மேலே இருக்குது. 36க்கு மேலே பார்த்திங்கன்னா நிறைய நகரங்கள் தண்ணிக்கு அடியில் உருவாக ஆரம்பிக்கும். இப்போயே ஒரு சில நாடுகளில் அதுக்கான முயற்சிகள் ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இன்னும் அதிகமாக உருவாகும். கிட்டத்தட்ட வந்து சுற்றுலாத்துறை வந்து ரொம்ப பயங்கர பீக்காக இருக்கும். மக்களும் என்ன யோசிப்பாங்கன்னா, என்னத்தை சம்பாரித்து சேர்த்து வச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து எல்லா சுற்றுலாத்துறைகள் வந்து ரொம்ப பயங்கரமாக பீக்கில் போகும். ஸோ இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது நீங்கள் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து சொன்னீங்க. இது ஃபினான்ஷியல் ரீதியாகவும் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்க முடியுது. ஸோ ஃபினான்ஷியல் துறையில் வந்து ப்ளூட்டோ அப்படிங்கிற பிளானட் வந்து எந்த அளவுக்கு ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக இந்த ப்ளூட்டோ மட்டும் இல்லை, இதோட சேர்ந்துருக்கக்கூடிய நம்ம ஏற்கனவே பார்த்தா மற்ற பிளானட்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, எல்லாருக்குமே ஒரு செக்டார்ஸ் உண்டு. அந்த செக்டார்ஸை கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அதுவும் குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் இந்தந்த ஃபீல்டை கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். அந்த பார்க்கக்கூடிய விஷயங்கள் அந்த செக்டார்ஸில் இந்த பிளானட்டோடைய இன்ஃப்ளூயன்ஸ் பயங்கரமாக இருக்கும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு பிளானட்டோட கொடுக்க முடியுமா சார்? இப்போ இந்த பிளானட்ஸ் அந்த இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு செக்டாருக்கும் ஒரு பிளானட் பார்த்தோம் இல்லையா. அப்படி ப்ளூட்டோ எடுத்துக்கிட்டோம்னா ஓபிஎம்னா அதர் பீப்புள்ஸ் மணி நிறைய வந்து. அப்போ அதர் பீப்புள்ஸ் மணி எங்கெங்கே இருக்கும்? இன்சூரன்ஸ் மாதிரியான விஷயங்கள்ல இருக்கலாம், சிட் ஃபண்ட்ஸ் மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம், ஷேர்ஸ் மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். இதெல்லாம் வந்து அதை தான் ஹேண்டில் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த விஷயங்களெல்லாம் இதான் பண்ணும். டெக்னாலஜி, ஹெவி இன்ஜினியரிங், நான் ஏற்கனவே சொன்னேன். மைனிங்னு பார்த்தோம்னா சனி, அது டீப் லெவலாக போச்சுன்னா ப்ளூட்டோக்கு நம்ம கொண்டு போயிடணும் அப்படின்னு. ஹெவி இன்ஜினியரிங் மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங், அதே மாதிரி செக்ஷுவல் ரிலேட்டடான சில ஐவிஎஃப் மாதிரியான விஷயங்கள் இன்னும் அதிகமாக டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெப்டியூன் பார்க்குறப்ப வாட்டர், சி, அதுக்கப்புறம் லிக்விட் சார்ந்த எல்லா விஷயமும், ஆயிலும் எடுத்துக்கலாம் நம்ம, லிக்விட் மாதிரியாக இருக்கக்கூடிய எல்லா விஷயம். அதே மாதிரி பந்தா காமிக்கிறது, எந்தெந்த துறைகள் எல்லாம் ஷோ ஆஃப் பண்ணுறாங்களோ அந்தந்த துறைகளெல்லாம் வந்து நெப்டியூனோட கனெக்ட் ஆகிரும். ஒரு ஃபேஷன் ரிலேட்டடான இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், பேக்ஸ், இந்த பிராண்டில் பேக் வச்சுக்கிட்டா தான் நல்லது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறாங்கல்ல, பிராண்டட், இந்த பிராண்ட் மோகத்தெல்லாம் கொடுக்குறது நெப்டியூன் தான். அப்போ அது மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகமாக டெவலப் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏஐ, அதுக்கப்புறம் விர்ச்சுவல் ரீடிங்ஸ் மாதிரியான விஷயங்கள், அதுக்கப்புறம் ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ரிலேட்டடான இண்டஸ்ட்ரீஸ், அதே மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டி. இப்போ என்ன பண்ணலாம், இதை வச்சு எப்படி மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணலான்னா, நெப்டியூனோடைய பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்குது அப்படின்னா ஆயில் நிறுவனத்தை தன்னால் நான் வந்து ஷேர்ஸை வந்து வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஷோ ஆஃப் அப்படிங்கிறப்ப காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து வாங்க ஆரம்பிக்கலாம். அதுமாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டி, இந்த மாதிரியான விஷயங்களை அந்த செக்டார்ஸை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே எதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த ஷேர்ஸ் வாங்கி வச்சோம்னா அது 2040க்கு மேலேயோ 2050க்கு மேலேயோ பயங்கர லெவலில் இருக்குங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும். இப்போ நிறைய கோல்டில் இப்போ சமீப காலமாக நிறைய ஏறிக்கிட்டே வருது. ஸோ கோல்டு அப்படிங்கும்போது 2040s அந்த மாதிரி டைமில் வந்து எப்படி இருக்க போகுது சார்? இப்போது நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து எப்படி இருக்கும்? கோல்டோட ரேட் எப்போயுமே அப்கமிங்கில் தான் இருந்துகிட்டே இருக்கும். நான் என்ன சொல்லுவேன், ப்ராப்பர்ட்டிஸாக வாங்குறதா இருந்தால் ஷேர்ஸ் வாங்கிடுறது பெட்டர்மே.
உங்களுக்கு கோல்டு கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் விட ஷேர்ஸ் இன்னும் அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இனி 40 வரைக்குமே நான் சொல்கிறேன், 40-45 வரைக்குமே ஷேர்ஸோடைய ரிட்டர்ன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்க போகுது. ஆனால் தெளிவாக பிளான் பண்ணி எந்த ஷேர் வாங்கணுங்கிறதுக்கு தான் இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும். கோல்டு ஆட்டோமேட்டிக்காக எப்பயும் போல் அது கொடுக்க போகுது. ஆனால் கோல்டில் எப்பயுமே மக்களுக்கு எப்படி ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு அப்படின்னா, கோல்டை வந்து நீங்கள் டிஜிட்டலாக வாங்கிட்டீங்கன்னா நல்லது. நீங்கள் நார்மல் கோல்டு போய் கடையில் போய் வாங்கி செய்கூலி சேதாரம் கொடுத்து வாங்குறதா இருக்கட்டும், அதுக்கான வரி கொடுத்து வாங்குறத விட நீங்கள் டிஜிட்டலாக வாங்கி சேர்த்து வைக்கிறது நல்லது என்ன கேட்டால். ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு டிசைன் வாங்குறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு 10 வருஷத்தில் நீங்கள் அதுவே ஓல்டு டிசைனாக ஆயிரும். இப்போ நீங்கள் வாங்குறப்ப என்ன பண்ணியிருப்பீங்க, சேதாரம் செய்கூலி கொடுத்தெல்லாம் வாங்கியிருப்பீங்க, அதிலே பாதி காசு போயிருக்கும். இதே நீங்கள் டிஜிட்டலாக வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்குமே தவிர எப்போ தேவையோ அதை மாற்றி விட்டுக்கலாம். அப்படி வாங்குறது கோல்டே வாங்குறதா இருந்தாலும் ஷேரில் வாங்கி வைங்க, டிஜிட்டலாக வாங்கி வைங்க. கோல்டு பீஸ் மாதிரியான விஷயங்கள் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யுரேனஸ். நம்ம ஏற்கனவே யுரேனஸ் பார்த்துருக்கோம், டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன், இந்த 2 செக்டார். அப்போ யுரேனஸ் நல்லா இருக்குது, இந்த பிளானட்டோடைய ஃபேவர் நல்லா இருக்குது, இல்லைனா குறிப்பிட்ட ஜாதகத்தில் யுரேனஸோடைய பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்குது அப்படின்னா அவங்கள வந்து இனோவேஷன்ஸ் நோக்கி இருக்கக்கூடிய விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ண சொல்லலாம், டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லலாம். இந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளானட் எக்ஸ். இதை பொறுத்தளவுக்கு ஃபினான்ஸ், மணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இது ஃபுல்லாமே பிளானட் எக்ஸ் தான் வந்து கனெக்ட் ஆகும். அப்படி இருக்கிறப்ப ஒருத்தவங்களுடைய சுய ஜாதகத்தில் பிளானட் எக்ஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிடாச்சு அப்படின்னா அவங்க தாராளமாக ஷேர்ஸ் கண்ணை மூடிட்டு வாங்கலாம். ஈவன் மார்க்கெட் அப் ஆகுது டவுன் ஆகுது அதை பற்றிலாம் யோசிக்கவே வேணாம். நீங்கள் வாட்டுக்கு வாங்கி போட்டுகிட்டே இருக்கலாம், அது வாட்டுக்கு உங்களுக்கு கரெக்டாக மியூச்சுவலாக போய்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளானட் ஒய். இது வந்து ரொம்ப முக்கியமான இண்டஸ்ட்ரின்னு நினைக்கிறேன். ட்ரக்ஸு, ஃபார்மா ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் பிளானட் ஒய்யோட தான் கனெக்ட் ஆகும். இந்த ஒய்யோட கனெக்ட் ஆகிறப்ப ஆயிலும் எடுத்துக்கலாம். இப்போ ஏற்கனவே நம்ம அங்கே ஆயில் சொல்லியிருப்போம், அது வந்து பூமிக்கு அடியில் கிடைக்கக்கூடிய ஆயில்ஸ். இது வந்து ப்ராசஸிங் பண்ணக்கூடிய ஆயில்ஸ்ன்னு சொல்ல, குக்கிங் ஆயில்ஸாக இருக்கட்டும், பர்ஃப்யூம் ஆயில்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பாடி ஆயில்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பிளானட் ஒய்யோட கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர், இன்ஜினியரிங், இதெல்லாம் வந்து பிளானட் ஒய்யோட தான் பயங்கரமாக கனெக்ட் ஆகும். அப்போ ஒரு அக்ரோ ரிலேட்டடான ஒரு ஷேர் வந்து நான் வாங்குறேன் அப்படின்னா பிளானட் ஒய்யோட பொசிஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அக்ரோ ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வாங்கிக்கலாம். அதே மாதிரி பார்க்குறப்ப டேட்டா இன்றைக்கி ரொம்ப பெரிய சோர்ஸ் அதுதான். அப்போ அந்த டேட்டா ப்ராசஸிங், டேட்டா ப்ராசஸஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங். அது இன்ஜினியரிங்கில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ரிலேட்டடான இன்ஜினியரிங். இந்த விஷயங்கள்லாம் பயங்கரமாக இருக்கும் இது பிளானட் ஒய்யோட சேர்றப்ப. அப்போ அந்த ஒய்யோடைய காம்பினேஷன் கரெக்டாக இருந்ததுன்னா அது ரிலேட்டடான ஷேர்ஸ் வந்து நம்மளால் வாங்கிக்க முடியும். அடுத்து வந்து பிளானட் ஜி, அதாவது பிளானட் இசட். அது வந்தாலே ரொம்ப ஒரு லாவிஷான ஒரு விஷயங்கள், ஃபேஷன், பியூட்டி, மீடியா, என்டர்டைன்மெண்ட், அதே மாதிரி ஷோ ஆஃப் சொன்னோம்ல, அதில் இது கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் டெக்னாலஜி, ரொம்ப இதாக இல்லாமல் ஒரு மினிமம் லெவலில் இருக்கக்கூடிய விஷயங்கள், ஃபேஷன் ரிலேட்டடான விஷயங்கள், இதெல்லாம். அப்போ பிளானட் ஜி நல்லா இருக்குது அப்படின்னா காஸ்மோ ரிலேட்டடான இண்டஸ்ட்ரீஸில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், காஸ்மெட்டிக்கில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியானது பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து அந்த ஷேர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து லாபகரமாக இருக்குமே தவிர நட்டமாகாது. இப்படி பார்க்குறப்ப இதே மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம அடுத்தடுத்து பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கைரான். கைரான் பார்க்குறப்ப ரியல் எஸ்டேட் தான், ஏன்னா அது பூமியோட சம்மந்தப்பட்டதுன்னு சொன்னேன் இல்லையா. அதில் இன்னொரு விஷயம் ஃபுட்டு, ஏன்னா பூமியில் இருந்தால் நமக்கான ஃபுட்டு கிடைக்குதுங்கிறப்ப ரியல் எஸ்டேட்டு, ஃபுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறம் வந்து வெஹிக்கிள்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த விஷயங்கள்லாம் கைரானோட தொடர்படும். அதுக்கப்புறம் நமக்கு ஆஸ் யூஷுவலாக தெரிஞ்ச சர்டன் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன். அதே மாதிரி ஒரு நீடித்த வளர்ச்சி இல்லாமல் இடைப்பட்ட வளர்ச்சியாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அதுக்கப்புறம் ஜூபிட்டர் நமக்கு தெரிஞ்சதான் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் ஃபாஸ்டர் க்ரோத். இப்போ இந்த ரெண்டையும் ஏன் இதோட காம்பினேஷன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற கிரகங்களோட இதையே பார்க்குறோம், ஏன் ஜூபிட்டரும் ஷேட்டர்ன் மட்டும் பார்க்குறோம்னா, இப்போ இந்த கிரகங்களுடைய சேர்க்கையில் சர்டன் சேர்ந்துருந்தது அப்படின்னா அந்த ஷேர்ஸ் வந்து டவுன் ஆயிரும். நீங்கள் என்ன தான் ஷேர் வாங்கினாலும் அது டவுன் ஆயிரும். அப்போ நார்மலாகவே இப்போ வந்து நம்ம கோல்சாரம் சொல்கிறோம் இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய விஷயத்தில் சர்டனோட இது கன்ஜெக்ஷன் ஆகுதுன்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்றவன். இதை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ஏன்னா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கே, ஷேர்ஸ்லாம் நல்ல லாபகரமாக போகுமேனா பண்ண முடியாது. ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எங்கே போய் முடிஞ்சிடும், டிப்ரெஷனில் போய் முடிஞ்சிடும். அடுத்து வரப்ப ஜூபிட்டரோட சேர்ந்துருக்குது அப்படின்னா அது பயங்கரமாக எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த விஷயங்களுக்காக மட்டும் சாட்டர்னையும் ஜூபிட்டரையும் நம்ம இதோட சேர்த்து இது பார்க்குறோம். அதனால தான் ஃபினான்ஷியல் க்ரோத் இல்லை ஃபினான்ஷியல் ஆஸ்ட்ரோ அப்படின்னு பார்க்குறப்ப இந்த மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியும் இந்தியன் ஆஸ்ட்ராலஜியும் ஏன் கம்பைன் பண்ணுறோம் அப்படின்னா மெயினாக வந்து ஷேர் மார்க்கெட் அனாலிசிஸ்க்காக மட்டும்தான். ஸோ ப்ளூட்டோ பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம்.
ஸோ இப்போது இன்னொரு கொஷன் வந்து எனக்கு தோணுது என்னன்னா, இப்போ ப்ளூட்டோ அப்படிங்கிற பிளானட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் வந்து நீங்கள் எல்லாம் பேசுனீங்க இல்லைங்களா? இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ இடம் வாங்குறதும் சரி, அதுவுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் தான் வருது. ஸோ இடமா இருக்கட்டும், இப்போ ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாங்க, அதில் ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கும்பொழுது அதுவுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் தான் வருது. ஸோ இதுக்குமே ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் பண்ண முடியுமா சார்? கண்டிப்பாக பண்ணலாம். ஏன் அப்படின்னா இப்போ ப்ளூட்டோ மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே எக்ஸு, ஒய், இசட்டு, கைரான் இதெல்லாம் வந்து பார்க்குறோம் இல்லையா? இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா அவங்க இதில் கைரான் எங்கே இருக்குது, அந்த பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா எந்த திசையில் வீடு வாங்கலாம், எப்படி வீடு வாங்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். உங்களுக்கு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா இருக்குமா இருக்காதா, நீங்கள் வந்து சி சார்ந்த விஷயங்கள் இருக்குது, அந்த பக்கம் ஏதாவது வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு பீச் ஹவுஸ் மாதிரி கிடைக்குது, ரிசார்ட் மாதிரியான ஒரு இடம் கிடைக்குது, அதை வாங்கிக்கலாமா அப்படின்னா அதுக்கு வந்து எங்கே கரெக்டாக ப்ரெடிக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம எடுக்க முடியும். அதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா எது ரிலேட்டடான கெரியர் அமைச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து இந்த மாடர்ன் அஸ்ட்ராலஜியை கம்பைன் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜி மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். அப்படி பார்க்குறப்ப எக்ஸாக்டாக இவங்க இந்த கெரியர் அமைச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது சரியாக பார்த்துலாம். ஸோ இவ்வளோ அக்யூரேட்டாக பார்க்கும்பொழுது இப்போது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் வந்து இந்த மேரேஜ் இஷ்யூஸ் தான். ஸோ இதுக்குமே வந்து ப்ரெடிக்ஷன் இதில் பண்ண முடியுமா சார்? கண்டிப்பாக பண்ணலாம். இதில் இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் இப்போ ஒரு 2-3 கிளைண்ட்டுக்கு இந்த இதை பேஸ் பண்ணி பார்க்குறப்ப என்ன ஆச்சுன்னா, ஈவன் செவ்வாய் தோஷம் இருந்தாலும், செவ்வாய் தோஷமே இருந்தாலும் கூட மாடர்ன் அஸ்ட்ராலஜியோட கம்பைன் பண்ணி பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து கெய்ரானுடைய பிளேஸ்மெண்ட் கரெக்டாக இருக்குது, பிளானட் ஜி கரெக்டாக இருக்குது அப்படின்னா வரக்கூடிய மாப்பிள்ளையுடைய ஜாதகத்தில் பிளானட் ஜி நல்ல பொசிஷனில் இருக்குது, பொண்ணுக்கு வந்து அப்படி பொசிஷனில் இல்லை அப்படின்னாலும் அந்த ரெண்டையும் சேர்க்கலாம். ஆக்சுவலி இந்த 2 ஜாதகமும் நல்லா போகும், நமக்கு பொருத்தம் சரியாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து நல்ல நிறைய பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலே அது போய் கடைசியில் டைவர்ஸில் தான் நிற்கிது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? இப்படி பார்க்குறப்ப நமக்கு செவ்வாய் தோஷத்தினால நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலசர்ப்ப தோஷம்னு சொல்லக்கூடிய நாகதோஷத்தினாலையும் கல்யாணம் ஆகாமல் இருப்பாங்க. இவங்களுக்குலாம் அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடர்ன் அஸ்ட்ராலஜியை உள்ளே கொண்டு வரப்ப ஜியோடைய பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, பிளானட் ஜியோட பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, எக்ஸ்ஒய்யோடைய பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, அது நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை வீக்காக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தோட பொறுத்துறப்ப அது ரொம்ப நல்லா அமைஞ்சிருது. அப்படி பார்க்குறப்ப மேரேஜே நடக்காமல் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் ஆஸ்ட்ராலஜினால எனக்கு மேரேஜ் நடக்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு செகண்ட் கன்சிடரேஷனாக நம்ம இதை வந்து கொடுக்க முடியும். ஓகே, இது வந்து எத்தனை வருஷத்துக்கான ப்ரெடிக்ஷன் நீங்கள் பண்ணுறீங்க சார் இந்த மாடர்ன் அஸ்ட்ராலஜி? மாடர்ன் அஸ்ட்ராலஜி பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி பண்ணலாம்னா, டே டு டே லைஃப்பில் அப் டு 60 to 70 இயர்ஸ் வரைக்குமே நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். கரெக்டாக எல்லாமே நம்ம வேதிக் ஆஸ்ட்ராலஜியில் பண்ணுற மாதிரி தான். நமக்கு வேதிக் ஆஸ்ட்ராலஜி பார்க்குறப்ப நம்மளோட யூனிக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு எக்ஸாக்ட் நம்பர் வரும். என்னுடைய ப்ரெடிக்ஷன் பொறுத்தளவுக்கு நமக்கு வந்திருக்க கிளைண்ட்ஸுக்கு நல்லா தெரியும், இந்த ஏஜ்லேருந்து 15 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்தீங்க, அடுத்த 15 இயர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம கிளைண்ட்ஸுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்படி பார்க்குறப்ப அதே நம்பரை வச்சுட்டு இப்போ மாடர்ன் அஸ்ட்ராலஜியை நம்ம கம்பைன் பண்ணுறோம். அதனால தான் இந்தோ மாடர்ன் அஸ்ட்ராலஜி இந்த நவாம்ச ப்ரெடிக்ஷனில் இருந்து தான் நம்ம வந்து அந்த எக்ஸாக்ட் நம்பர் எடுக்கிறோம் இல்லையா? அந்த நம்பரை எடுத்துட்டு மாடர்ன் அஸ்ட்ராலஜியில் இருக்கக்கூடிய பிளானட்ஸோடைய ரோல் பார்த்துட்டு அது எந்த அளவுக்கு இவங்களோட ஜாதகத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுங்கிற விஷயத்தை வச்சுட்டோம் அப்படின்னா இவங்க அந்த எக்ஸாக்ட் இயர்ஸ் வரைக்குமே நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துடலாம். ஸோ இத்தனை ஆண்டுகளாக வந்து இந்த ப்ளூட்டோ, இந்த நெப்டியூன் இதெல்லாமே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து அக்யூரேட்டாக இருக்குது. ஸோ இத்தனை ஆண்டு காலமாக ஏன் அது வந்து வேதிக் அஸ்ட்ராலஜியில் வந்து இன்க்ளூட் பண்ணலை? ஏன்னா இவ்வளோ அக்யூரேட்டாக வந்து கிடைக்கும் போது ஏன் அதை வந்து இன்க்ளூட் பண்ணாமல் நெக்லெக்ட் பண்ணாங்க? இதுக்கான ரீசன் சொல்ல முடியும்? நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, நம்ம ஆட்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு பார்வை இருக்கும். இப்போவுமே இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நார்மலாக இருக்கக்கூடிய ஆடியன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆஸ்ட்ராலஜர்ஸாக இருக்கட்டும், இது என்னடா புதுசாக ஒரு விஷயம் பேசுகிறாங்க, அது இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்ட் என்ன அப்படின்னா ஏதாவது புதுசாக கிளப்பி விட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, எதையுமே எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இதுலேயும் சொல்கிறாங்க நல்லா தானே இருக்குது, நம்ம கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் இருக்கிற மாதிரி, கம்பேரிட்டிவ் ரிலீஜியன் இருக்கிற மாதிரி ஏன் கம்பேரிட்டிவ் ஆஸ்ட்ராலஜி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் இது ரெண்டையுமே கம்பைன் பண்ணேன். அப்படி கம்பைன் பண்ணுறப்ப இவ்வளோ விஷயங்கள் அக்யூரேட்டாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் என்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸுக்கு வந்து நான் மோஸ்ட் ஆஃப் வந்து காம்பினேஷன்லேயே வந்து நம்ம பார்த்து சொல்லிடுறது. ஏன்னா இவ்வளோ எக்ஸாக்டாக நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்ல முடியுது அப்படிங்கிறப்ப அதுவும் இந்த ஷேர் மார்க்கெட் மாதிரியான நிறுவனங்களில் இதை வாங்கலாமா, இந்த ஷேர் வாங்கலாமான்னு என்கிட்ட வந்து கேட்பாங்க. ஓகே, நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரியான ஷேர் வாங்குங்க அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப அது அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறப்ப நமக்கு தன்னால் திருப்பி தேடி வருவாங்க. அடுத்து அந்த இதில் லாபம் வந்துருச்சு, அடுத்து இப்போ வந்து ஷேர் ரொம்ப டவுனாக இருக்கே, இப்போ இந்த சூழலில் நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். பொதுவாகவே வந்து ஷேர் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஷேர்ஸ் வாங்குறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு கேம்லிங் மாதிரியான விஷயம்தான்.
அதில் இந்த நாலேஜ் இருக்கணுங்கிறத தாண்டி இந்த லா ஆஃப் ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸை குறைக்கிறதுக்கு இந்த ஆஸ்ட்ராலஜி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நம்ம ஏன் இதை கம்பைன் பண்ணக்கூடாது, வேதிக் ஆஸ்ட்ராலஜியோட சேர்த்து ஏன் நம்ம இதை சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இண்டோ மாடர்னைஸ் ஆஸ்ட்ராலஜியாக நம்ம இதை வந்து கொடுக்குறோம். நமக்கு தமிழில் ஒரு அழகான வார்த்தை இருக்குது, பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகை நானே அப்படின்னு சொல்லி நன்னூல் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூல் சொல்லுது. பழசில் இருக்கக்கூடிய சில டிஃபேக்ட்ஸை வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடுறதும் புதுசாக வரக்கூடிய விஷயத்தை ஏற்றுக்கிறதும் தான் கால ஓட்டத்தில் நம்மளை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போவோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய மணி இன்ஃப்ளமேஷனோட சேர்த்து நம்ம மற்ற விஷயங்களை டீல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஷேர்ஸ் மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எப்படி தெளிவாக ரிஸ்க் இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இந்தோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜி வந்து நமக்கு கை கொடுக்குது. ரொம்ப சிறப்பாக வந்து இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லி ஒரு புது கான்செப்ட். ஆனால் இதில் வந்து அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கிது அப்படிங்கும் பொழுது இதை வந்து ட்ரை பண்ணுறதுல தப்பே இல்லை. ஏன்னா வந்து வேதிக் ஆஸ்ட்ராலஜியில் ப்ரிடிக்ஷன்ஸ் பண்ணுறாங்க, அதுலேயுமே வந்து சொல்யூஷன் கிடைக்குது. ஆனால் இது வந்து இன்னும் அக்யூரேட்டாக இன்னும் டீப்பர் மீனிங்கோட நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணுறதுல வந்து தப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ வேதிக் ஆஸ்ட்ராலஜியில் ஒரு சில எலமெண்ட்ஸ் வந்து மிஸ் ஆகலாம், சில விஷயங்கள். அதே மாடர்ன் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா வேதிக்கில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் மிஸ் ஆகலாம். ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்க்குறப்ப இது வந்து ஒரு சேச்சுரேட்டடாக இல்லாமல் இதுதான் அப்படின்ற ஒரு எக்ஸாக்டான ப்ரெடிக்ஷன் கொடுக்கலாம். பொதுவாகவே சொல்லுவாங்க எல்லா ஜோசியமும் இதை தாங்க சொல்கிறாங்க, இந்த வார்த்தை வந்து காமன் பீப்புள் கிட்டே இருக்குது, எங்கே போனாலும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போனாலும் இதை சொல்லிடுறாங்க அப்படின்னு இருக்கும். ஏன் சொல்கிறாங்கன்னா அது சில விஷயங்கள் கரெக்டாக இருக்கும். அப்போ இதையும் மீறி அதுக்கான சொல்யூஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப ரெண்டையும் காம்பினேஷனாக வச்சு பார்க்குறப்ப நமக்கு தெளிவான சொல்யூஷன் கிடச்சிடும். ஓகே சார், இது வந்து நம்ம நேர்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு உண்டான சொல்யூஷன் வந்து கிடைக்குது அப்படிங்கும்போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து அவங்க பயன்படுத்திக்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் சார். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் சந்திக்கலாம். நன்றி. அது வரைக்கும் நன்றி.